ஏன் ஸ்டைல் படம் தான் சார். இந்தியா ஃபுல்லாக பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு நினச்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அவர் நல்லா பண்ணியிருந்தாருன்னு அவரோட படம் ஓடி இருக்கணும்ல. விஜய் சாரும் தப்பான ரூட்டில் போகிறவரோன்னு வருத்தமாக இருக்குது. இந்த 2-3 நாளாக அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லாதது. அடுத்த படம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டிசம்பர் ஷூட் போகிறேன். தீபாவளி அன்றைக்கி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறேன். இது ஒரு மறுபடியும் நானும் ரிச்சர்ட் சாரும் பண்ணுற இன்னொரு படம். எங்களோட சக்திக்கு மீறி ஒரு படம் ட்ரை பண்ணுறோம். ஸோ ரொம்ப புதுசாக இருக்கும். இது இந்தியா ஃபுல்லாக பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு நினச்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நவம்பரில் வர ஆரம்பிக்கும். இப்போ ஹீரோயின் பார்த்துட்ருக்கோம். படத்துக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் லொக்கேஷனும் ஹீரோயினும் தேடிட்டுருக்கோம். எல்லாம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நல்ல அப்டேட் சொல்கிறேன். அந்த படத்தில் கிராஃப்ட் இருக்குமா? கிராஃப்ட்டை பற்றி ஒரு இயக்குனர் பேசினாங்க. கிராஃப்ட் ஒழுங்காக பண்ண தெரியல ஒரு சில இயக்குனர் சொன்னாங்க. அந்த படத்தில் கிராஃப்ட் அது தெரியல. அவர் நல்லா பண்ணியிருந்தாருன்னு அவரோட படம் ஓடி இருக்கணும்ல. ஸோ கிராஃப்ட்டை பற்றி பேசுகிறவங்க அவங்க படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு பேசட்டும். வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க. முன்னணி ஹீரோக்கள் கூட நீங்கள் மூவி பண்ணுறாப்புல ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, இந்த ஒரு வருஷம் கடந்து வந்தது காரணம் ஒரு ஹீரோ கூட கமிட் ஆகி ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினது தான். அவங்க ஆரம்பிக்கிறதுல சில காலதாமதங்கள் ஆச்சு. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க பண்ண படங்களில் இருந்ததால் இந்த ஒரு வருஷம் படம் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் என் ஸ்டைலில் போய்ட்டு ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ண 3 படங்களுமே என்னோடய ப்ரொடக்ஷன் தான். திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் 3மே. ஸோ நான் மறுபடியும் போயிட்டு என் ஸ்டைல்லே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ஜாயிண்ட் ஆகிருக்காரு. ஸோ நானும் அவரும் சேர்ந்து பண்ணுறது தான் அடுத்த படம். முடிச்சுட்டு என் ஸ்டைல் படம் தான் சார். என் ஸ்டைலில் இது வரைக்கும் என்ன படம் பார்த்தீங்களோ அதேமாதிரி ஒரு படம் தான். ஸோ இது முடிச்சுட்டு மறுபடியும் பெரிய ஹீரோ கூட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவேன். அவர் யார், எந்த கம்பெனின்றதெல்லாம் அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கோட் படம் பார்த்து ரிவ்யூவே கொடுத்தேனே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோட் படம். வெங்கட் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருந்தார். அதில் அந்த விஜய் சாரோட அந்த ஃபாதர் கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டரை விட எனக்கு அந்த விஜய் சாரோட ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல படம் கோட்டு. அதுதான் நான் கூட வெங்கட் பிரபு சார் கேள்வி கேட்டிருந்தேன் ட்விட்டரில். வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், தலைனா அது சினிமாவில் அஜித் சார் தான், கிரிக்கெட்டில் தான் டோனி, தலைனா இந்திய சினிமா முழுக்கவே அஜித் சார் பேர் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வெங்கட் பிரபு சார் சொன்னதோட அந்த சர்ச்சை முடிஞ்சிச்சு. அந்த நடிகை பேசினது அவங்களோட அறியாமை, அவ்வளோதான். விஜய் சாரோட அரசியல் வருகை பற்றி அவர் யார் சார் வேணாம் சொல்லுவாங்க? நல்ல விஷயந்தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு புது தலைவர், இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் உருவாகிறது நல்ல விஷயம்தான். விஜய் சாரும் அதே ரூட்லேயே போகிறாரு, தப்பான ரூட்டில் போகிறாரோன்னு வருத்தமாக இருக்குது. இந்த 2-3 நாளாக அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லாதது, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொன்னது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. விஜய் சாரை அரசியல் வரணுன்னே வார்ம் வெல்கம் தான் கொடுத்தோம். பயம்தான் சார். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அது இந்துக்கள் பண்டிகை ஆகிடுது. நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தோரணை நீங்கள்லாம் உருவாக்கி விட்டுறீங்க. அதனாலே நிறைய பேர் இந்துக்களாக இருக்கவங்க விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல பயப்படுறாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது வேறு, நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறது வேறு. ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குற மனநிலைமை தயவு செய்து விடுங்க. அப்போ தான் இன்னும் ஓப்பனாக நிறைய பேர் வெளிப்படையாக வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க.